அவங்களுக்கு தோழர்கள், சகோதரரை விட சொந்தம் பாராட்டுகிறவர்கள், அடுத்து சிநேகிதர், தோழர், எதையோ கண்டார்கள். பாதையை கண்டார்கள், வெறுமையை கண்டார்கள், இல்லாமை கண்டார்கள், வேதனையை கண்டார்கள், விலகினார்கள். இனத்தாரும், யோபின் வாழ்க்கையில் உண்மை அல்லவா? அவர் சொல்கிறார், என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது. இதுதான் வாழ்க்கை. ஆனால் இணை பிரியாதவர், விட்டு விலகாதவர், என் சூழ்நிலைகளிலும் என்னை பரியாசம் பண்ணாதவர், மை ஸ்ட்ரென்த் ஃபெய்ஸ். இது உண்மை. எவ்வளோ நீங்க பலசாலியா இருந்தாலும் யூ ஸ்ட்ரென்த் மை ஃபெயில் ஒன் டே. ஆனால் உன் பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமாய் விளங்கும். உன் பலவீனத்தை குறித்து பரிதபிக்கிறவர், உன் பலவீனத்துக்காக மாறப்படுகிறவர். இதுதான் வாழ்க்கை. 17, என் துக்கம் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. இதுதான் வாழ்க்கை அல்லவா? அன்னாள் துக்கமாயிருந்தாள். யோசித்து பாருங்கள். யாபேஸ் துக்கம், அவன் பேரே துக்கம். அவன் பேரு துக்கம். அப்படி யாரும் ஒரு பேர் வைக்க மாட்டாங்க. அவனை எப்படி கூட்டிருப்பாங்க ஸ்கூல்ல? துக்கம். துக்கம் வரான், துக்கம் போறான். என் துக்கம் எப்போதும் எனக்கு முன்பாக ஏதுவா இருக்கிறது. அது என்ன செய்கிறது? அதே வார்த்தையிலே உங்களை தடுமாறுகிறது. என் துக்கம் எப்போதும். கொஞ்சம் கஷ்டம். ஒரு நாள், 2 நாள் அல்ல. இட்ஸ் a constant. ஆங்கில சொல்லப்பட்ட வார்த்தை மை சாரோ கண்டினியூ. அப்படியே இருக்கலாம். ஆனா உங்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிற கர்த்தர். Your sorrow will turn into song. Your pain will turn into praise. Your murmuring will turn into music. இந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் என் துக்கம் எப்போதும் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு அன்புதே பிள்ளையே, பல காரணங்கள், ஏழ்மை, வறுமை, இல்லாமை, இயலாமை, நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், உங்கள் துக்கம் எப்போதும் உங்களுக்கு இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக 21 கூட கைவிடாதவர், தூரமா இருக்காதவர். அது ஒரு வார்த்தை 22 ரட்சிக்கிறவர், சகாயம் செய்ய தீவிரிக்கிறவர். திரும்ப சொல்லுகிறேன், the Lord saves you. கைவிடாதவர், தூரமா இருக்காதவர், ரட்சிக்கிறவர், சகாயம் செய்கிறவர். நீ கேட்டுக்கொண்டு அன்புதே பிள்ளையே, your sin troubles, உங்கள் பாவங்கள் 3ஆம் வசனத்துல பாரமானது, தாங்க முடியாதது, ஆரோக்கியம் இல்ல, சௌக்கியம் இல்லாதது. இவர் wounds, உடைய காயங்கள் பெரிது, தாங்க முடியாத காயங்கள்,